நிகரில்லா பேரன்புடையவனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே இந்த தொடர் உரையை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தொடர் உரையிலே நாம் ஈருலக வாழ்வை பாதுகாக்கும் இனிய இஸ்லாம் என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை இவ்வாறுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றது. சில தீய பண்புகளை நாம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதுபோன்று சில நற்பண்புகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாம் தடுத்துள்ள தீய காரியங்கள், இஸ்லாம் நடைமுறைப்படுத்துமாறு நமக்கு ஏவுகின்ற நல்ல விஷயங்கள், அதுபோன்று இஸ்லாம் நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்மை இந்த உலகிலும் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கின்றது, மறுமையிலும் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கின்றது. இன்றைக்கு மனித சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு துன்பங்களை சந்திக்கின்றோம். பல்வேறு துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் வாழ்க்கையிலே நிராசை அடைந்து பல தவறான முடிவுகளை மேற்கொண்டு விடுகிறார்கள், இன்னும் சிலர் நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கையிலே மேற்கொள்கிறார்கள். அப்ப இதற்கெல்லாம் எந்த காரணம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையை ஒரு மனிதன் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டார், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், எந்த ஒரு நாம் எத்தகைய உயர்நிலைக்கு நாம் சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை சீரான ஒரு நிலையிலே அமையும். அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய சமூகத்திற்குள்ளே குடும்பங்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள், பெற்றோரை எவ்வாறு கவனிக்க வேண்டும், ஒருவரிடம் நாம் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் பேசும்போது நாம் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும், இதில் இஸ்லாம் காட்டிய அந்த வரையறைகளை நாம் சரியாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் மனிதர்களாகிய நமக்கு மத்தியிலே எந்த விதமான காழ்ப்புணர்வுகளும் பகைமையும் ஏற்படாது. மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படும், உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு உறுதி ஏற்படும். அப்ப நம்ம இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கும் மறுமையில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கும் அற்புதமான ஒரு வழியை காட்டி இருக்கிறது. ஆனால் ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் இந்த உலகத்திலே பல்வேறு இன்பங்களை தொலைத்து மறுமையிலும் நாம் நரகத்திற்குரிய மக்களாக மாறிவிடுகின்றோம். இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது, நம்மை இந்த உலகத்தில் எப்படி பாதுகாக்கிறது, மறுமையில் எவ்வாறு நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறது என்பதை நாம் இந்த தொடர் உரையிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அந்த இன்பங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நமக்கு தேவை நம்பிக்கை. நாம் எந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமோ
அதில் நமக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இஸ்லாம் மூலம் நாம் பெற வேண்டிய நன்மைகளை ஒருபோதும் பெற முடியாது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை விளக்குகிறேன். இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் பேய் என்றும் நம்பிக்கை இருக்கு. ஒரு ஆள் பயப்படுறாரு, ஒரு இருட்டுல போறதுக்கு பயப்படுறாரு, எனக்கு பேய் இருக்கு, பயமா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நாம அவருக்கு சொல்றோம், பேயின் ஒண்ணு கிடையாதுப்பா, இதெல்லாம் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தேவையில்லாத பயம், நீ பயப்படாம போ, இருட்டா இருந்தா பேட்டரி லைட்டை வச்சுக்க, அது நாம அவருக்கு சொல்றோம். இப்படி சொல்லும் போது உள்ளத்துல உறுதியா நம்பினாதான் பயப்படாம போவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு உள்ளத்துல நம்பிக்கை வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த எவ்வளவுதான் உள்ளத்துல நம்பாத ஒருவனுக்கு நாம பேய் கிடையாது பிசாசு கிடையாது சொன்னாலும் உள்ளத்துல அவனுக்கு நம்பிக்கை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் பெருமை பிடிச்சவனா தான் இருப்பான். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அவன் இஸ்லாம் மூலமாக நாம கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை வரும். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டானா கட்டுகளும் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகத்தோட நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க, அந்த நன்மை நாம என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொன்னதாக நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியும் என்று சொன்னால் அதுல கட்டுகளோட நம்ம செய்யக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்பினார்களோ, நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ, அது போன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம அந்த இஸ்லாம் மூலம் பெறக்கூடிய அந்த நன்மைகளை நாம் பெற முடியும். நம்முடைய வாழ்வை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் நமக்கு நம்பிக்கை அவசியம். அல்லாஹ் சொன்ன விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள்ல நாம நம்பிக்கை இல்லாம நம்ம செய்யணும் வச்சுக்கிடுங்க, நமக்கு அவர் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறிந்து கொள்ள முடியாது. நாம எப்படி நம்பணும்? இஸ்லாம் நமக்கு எத்தனையோ கட்டளை சொல்லி காட்டுது. பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, நீங்க ஜக்காத் கொடுங்க, வட்டி வாங்காதீங்க, கடன் வாங்கினால் ஏமாற்றி விடாதீர்கள், பெற்றோரை நீங்கள் கவனியுங்கள், உறவுகளை நீங்கள் இணைத்து வாழுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் ஏற்பட்டு முடிந்தவுடன் இது அல்லாஹ்வின் நாட்டப்படி ஏற்பட நம்பிக்கை வையுங்கள், எவ்வளவு செல்வம் வந்தாலும் நீங்க பெருமை கொண்டு விடாதீர்கள், எவ்வளவு ஏழ்மை நிலைக்கு போனாலும் நீங்க நிராசை அடைந்து விடாதீர்கள். இப்படி எவ்வளவோ வழிகாட்டுதல். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்லாத எந்த விஷயமே மனித வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் இறை தூதர் சொல்லாமல் விடவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் மனநிலைக்கு எங்கேயாவது போய் தேடிக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகி நாம் என்ன செய்யணும்? அந்த வழிகாட்டுதலை நாம் பெறாமல் இருக்கிறோம், பின்பற்றாமல் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எப்படி அல்லாஹ்வை நம்ப சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லவ் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய முறைப்படி நம்பிக்கை வைத்தார். லரஸகக்கும் கமா ருஸகத்தின் துயூர், பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். இஸ்லாம் எப்படி சொல்லுது? முதல்ல உங்களுடைய உள்ள நம்பிக்கை நீங்கள் சரிபடுத்துங்கள். அல்லாஹ் எப்படி நம்பிக்கை வைக்க சொல்கிறானோ அப்படி நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான். எப்படி தருவான்? பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான். நபிகள் தொடர்ந்து விளக்குறாங்க, அல்லாஹ் தரவுன அன்னலா தவுது சிமாசன் வ தவுது பிதானன், நீங்கள் பறவைகளை பார்க்கவில்லையா? அது காலை நேரத்திலே வெறும் வயிற்றோடு அதை கிளம்பி செல்கிறது. பறவை முயற்சி பண்ணுது. பறவை அல்லாஹ் தருவான்னு சும்மா இருக்குதா? பறவை எந்த பறவைனாலும் பாருங்க, அதிகாலை நேரத்தில் என்ன செய்யும்? இறைய தேடி கிளம்பி போகும். முயற்சி என்று ஒன்று இருக்குது. அப்புறம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ் சொன்னதை நம்புதல், அவன் சொன்னபடி நம்புதல், திருக்கித்தனமா நம்பக்கூடாது. அல்லாஹ் சொன்னபடி நம்ம நம்பணும். அப்படி சிறையெடுத்து செல்லக்கூடிய எந்த ஒரு பறவையாவது அது இரணம் கிடைக்காமல் ரிஸ்க் கிடைக்காமல் திரும்பி வருகிறதா? நீங்க ஆய்வு பண்ணா பாருங்க, ஒரு பறவை ஏதாவது கேமரா கட்டி அப்படி ஏதாவது வழி இருந்து ஆய்வு பண்ணி பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பொய்யா இருக்காது. எந்த பறவை இறை தேடி செல்கிறதோ அதற்கு அல்லாஹ் விதித்த இறையை பெறாமல் அந்த பறவை என்ன செய்யாது? திரும்பி வராது. பறவை நாளைக்கு எந்த இடையும் சேர்த்து வைக்காது.
ஆனால் அந்த பறவை என்ன செய்கிறது, அது முயற்சி செய்கிறது, அல்லாஹ் கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் ஒரு பருவ வயதை அடையக்கூடிய சிறுவனாக இருக்கும்போது சொன்னார்கள், யஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, யஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஸ்லாம் எப்படி சொல்லுது, முதல்ல அல்லாஹ் சொன்னது சத்தியம், நாம நம்பணும். ஏதோ அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, அது நாம ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவா நம்ம கேட்டுட்டு போவோம். ரசூலுல்லாஹ் நல்லா சொல்லி இருக்கிறாங்க, நல்ல ஹதீஸ், இப்படி நாம எதுவும் வச்சுக்கோங்க. நமக்கு இஸ்லாத்தின் மூலம் நாம் பெற நன்மையை பெற முடியாது. ஒரு ஹதீஸை நாம படிக்கிறோம் சொன்னா நாங்க சக்திக்கு உட்பட்டு பின்பற்றக்கூடிய மக்களை நம்ம மாறணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யஃபதுல்லாஹ், அல்லாஹ்வின் நம்பிக்கை வை, யஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஃபதுல்லாஹ், அல்லாஹ்வின் நம்பிக்கை வை, தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வை கண் முன்னால் காண்பார். அல்லாஹ்வை பார்க்கிறேன்னா இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மறுமையில தான் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய உதவியை நீங்க கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. நம்பிக்கை கரெக்டா இருந்தா, அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய முறைப்படி நம்பிக்கை வச்சா அல்லாஹ்வுடைய உதவியை நீங்க கண் முன்னாடி பார்த்தீர்கள். அப்படியே சொல்றாங்க, நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கணும். லவ் அன்னல் உம்மத்த இதா இஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கஸமல்லாஹு லக. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வை தவிர ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார், அல்லாஹ் உனக்கு எதை விதித்திருக்கின்றானோ அந்த நன்மையை தான் செய்ய முடியும். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனுஷன் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன ஒரு எம்எல்ஏ ஆக நினைக்கிறான் வச்சுக்கோங்க, அல்லாஹ் எனக்கு நாடுறதுன்னு அந்த பதவியை அடைய முடியும், அல்லாஹ் நாடு வச்சு அந்த பதவியை அடைய முடியாது. அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, லவ் அன்னல் உம்மத்த இதா இஜ்தமஉ அலா யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கஸமல்லாஹு லக. மக்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அல்லாஹ் விதித்த பாதிப்பை தவிர வேற எந்த பாதிப்பையும் உண்டாக்கி விட முடியாது. இப்படி நாம நம்பணும். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்கின்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றார், நபிகள் நாயகமே நீங்க மக்காவில இருந்து கிளம்பி மதீனாவுக்கு போங்க. யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரசூலுல்லாஹ்வுடைய சுய முடிவு கிடையாது, அல்லாஹ் உத்தரவு போட்டார். நீங்க மக்காவில இருந்து எங்க போங்க? மதீனாவுக்கு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போறாங்க. இப்ப நாம இந்த இடத்துல நாம இருந்தா நாம எப்படி செயல்படுவோம் யோசிச்சு பார்க்கணும். நபிமாருடைய வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று கிளம்பி போறாங்க. போகும்போது சவுர் கோவையில ரசூலுல்லாஹ் செய்றாங்க, ஒளிஞ்சு இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. சவுர் கோவை என்பது அது ஒரு பெரிய ஒரு தொகையெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பாறை, இந்த மாதிரி ஒரு பாறைக்கு ரசூலுல்லாஹ் செய்றாங்க, தங்கி இருக்கிறாங்க. அப்ப சவுர் கோவையில ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கும் பொழுது எதிரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விழ வைக்கிறாங்க. யார் முகமதுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு அதை அறிவிக்கிறாங்க. அப்ப எதிரிகள் ரசூலுல்லாஹ் தேடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? தேடி வந்த எதிரிகள் அந்த சவுர் கோயிலுக்கு மேல பாக்குறாங்க. இது பாறைக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. தேடி வந்த எதிரிகள் ரசூலுல்லாஹ் கையில ஆயுதம் கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையில ஆயுதம் கிடையாது. ஆயுதம் திராயுத பாணிகளாக இருக்கிறார்கள். எதிரி கையில ஆயுதம் இருக்கிறது. எதிரிகள் மேல தேடுறாங்க, பாதி மேல தேடுறாங்க, இங்க ஆள் தெரியுதான்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் லவ் நல்ல கடமைகி அவசரம் தான் காலுக்கு கீழே அவன் புரிஞ்சு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. இது நம்ம இந்த இடத்துல சொல்றதுக்கு நல்ல இருக்கும்.
நாம அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு கையில துப்பாக்கி இருக்குது, நாம போல வெளியோடு நிற்கிறான், நம்ம கையில எதுவுமே கிடையாது, பார்த்தா சுட்டு போடுவான். அந்த இடத்துல நாம இருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நாம எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்போம்? இப்ப ரசூலா செய்றாங்க, அபூபக்கர் ரசூல் அல்லாஹ் தூதரே குனிஞ்சு பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு. இங்கதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாவிலிருந்து வந்த வார்த்தை ரொம்ப அசால்ட்டான ஒரு வார்த்தை. வருடைய அபூபக்கரே என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம நார்மலா உட்கார்ந்து பேசுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை. கொஞ்ச நேரம் தலை உள்ள போது தலை நார்மலா பேசுவாங்களா? அபூபக்கரே என்ன நினைச்சுட்டீங்க? நீ இஸ்மைனி அல்லாஹ் சாலிசுமா, நாம ரெண்டு பேரும் கிடையாது, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீ கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தைக்கு என்ன காரணம் தெரிய? அல்லாஹ் சொல்லாம இருந்தா வச்சுக்கிடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித அடிப்படையில் பயந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், முகமது அவர்களே உங்களை எங்க கொண்டு வந்து சேர்ப்போம்? மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். திரும்ப மக்காவில் நீங்க வெற்றி கொள்வீங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் செய்து விட்டார், முன்னறிவிப்பு அது செய்து விட்டார். அப்ப அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்து விட்டால் எதிரியுடைய கருத்துல படட்டுமே, கருத்து ரெண்டா போட்டுமே. அல்லாஹ் சொன்ன வாக்கு பொய்யாகுமா? இதான் நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி? நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி வாக்கு தருது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாக்கு கொடுத்தானா இல்லையா? அந்த மாதிரி வாக்கு அல்லாஹ் நமக்கு தரவில்லை. நமக்கு வேற மாதிரி வாக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். குர்ஆன் ஃபுல்லா நான் நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு இது கிடைக்கும். அவராம் அந்த மாதிரி நம்புகிறோமா? ஹஜ் பண்ணாவதுன்னு வச்சிருக்க இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நாம கேட்கிறோம். அந்த வரலாறு வந்து ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு அற்புதமான ஒரு சான்று. பாலைவனத்துல விட்டுட்டு வர்றாங்க. மனித அறிவுல பாத்தீங்கன்னா எந்த தண்ணியும் கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஒரு செடி கிடையாது, ஒரு விலங்கு கிடையாது, ஒரு கிளாஸ் தண்ணி கிடையாது. கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை மட்டும் வச்சுட்டு இப்ராஹிம் நபி திரும்பி போறாரு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததலும் வகத் தத்ருகுனா பிஹாதல் வாதி லைஸ பிஹா இன்சு வலா ஷைஉன், எந்த மனிதனும் எந்த ஒன்றும் இல்லாத இந்த பாலைவனத்தை விட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் நபி பதில் சொல்ல திரும்ப போயிட்டே இருக்காங்க. இரண்டாவது கேக்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததலும், இப்ராஹிம் எங்க போறீங்க? இப்ராஹிம் நபி பதில் சொல்லல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது கேள்வியை மாத்துறாங்க. அல்லாஹ் உள்ளதி அமரக பிஹாதா, இப்ராஹிம் அவர்களே அல்லாஹ் தான் இப்படி உத்தரவிட்டானா? அந்த கேள்விக்கு இப்ராஹிம் பதில் சொல்றாங்க, ஆமாம் இது அல்லாஹ்வுடைய உத்தரவுதான், அல்லாஹ்வுடைய உத்தரவுதான் என்ற அந்த வார்த்தை சொன்னவுடன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மனநிலை பாருங்க. தண்ணி இல்ல, சாப்பிட கொஞ்சம் பேச்ச மாதிரி இருக்குது, பாலைவனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் இதன் மாதிரி கையிட அல்லாஹ், அப்ப அல்லாஹ் இந்த கைவிட மாட்டாங்க அல்லவா? இத நம்பிக்கை. அல்லாஹ் அவங்களை கைவிட்டாங்க. மனசு அறிவுப்படி செஞ்சு பாருங்க. ஒரு பாலைவனம், எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த உண்மை நம்ம விட்டுட்டு வந்தா நம்முடைய மனதில் எப்படி இருக்கும்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை என்றால் அப்படித்தான் இருக்கும். இப்ராஹிம் நபி சொன்னது முன்னாடி பயந்தாங்களா இல்லையா? இப்ராஹிமே எங்க போறீங்க, எங்க விட்டுட்டு போறீங்க, பயந்தாங்க. இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயம். அல்லாஹ்வுடைய வாக்கு சொன்னவனே அவங்க ஈமான பாருங்க. அப்படியா? அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கின்றான், அப்ப அல்லாஹ் இதை கைவிட மாட்டான். இத நம்பிக்கை. நம்ம ஏன் இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு சில நாம் அடைய வேண்டிய நன்மைகளை நம்முடைய சமூகம் ஏன் அடைய முடியவில்லை? நமக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை கம்மியா இருக்கு. அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டால் நாம் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துகின்றோம், அது எந்த அளவுக்கு வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். பின்பற்றினால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். கிடைக்காம இருக்காது. மூசா நபியுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான், மூசாவே இஸ்ரவேல் சமுதாயத்தை அழைச்சிட்டு நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றார். மூசா நபி அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனா உத்தரவு கூட அல்லாஹ். இந்த உத்தரவு யாருக்கு தெரியாது? கூட போற இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. அழைத்து கொண்டே செல்கிறார்கள். பார்த்தா முன்னாடி கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை. ஃபிரௌன் சாதாரண படையா?
மலைகளை போன்ற படைகளுக்கு சொந்தக்காரன் ஃபிரௌன். முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை. இப்ப மூசா நபியுடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதலக்கும். மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், நாமெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மூசா நபி இஸ்லாம் சொன்னது, அல்லாஹ் சொன்னது எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம காப்பாத்துவோம்னாரு, எல்லாம் நாசமா போச்சு. முன்னாடி போனா கடல்ல ஒண்ணு சாவணும், பின்னாடி போனா ஃபிரௌன்ல பாதி சாவணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இவன் நமக்கு அதான நிலைமை. நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு, மாட்டுக்கறி எவனாவது தின்னா மொத்தத்தை தடை, மாட்டுக்கறி திங்க கூடாது, மாட்டை விற்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி போட்டுக்கலாம். நாம சமுதாயம் வந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி வச்சுக்கோங்க, ஃபிரௌனையே வெற்றி கொண்ட சமுதாயம். இந்த இவனை நம்ம தோற்கடிக்க ரொம்ப ஈஸி. இவன் பெரிய ஃபிரௌன் ஈக்குவலா ஆக முடியாது. ஃபிரௌனையே வெற்றி கொண்ட சமுதாயம் நாம் அல்லாஹ்வுடைய உதவினார். அப்ப அந்த மூசாவுடைய சஹாபாக்கள் என்று சொல்லும் போது மூசா நபி சொன்னாங்க, கல்லா, அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ரப்பி சகீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். இத நம்பிக்கை. மூசா நபியோட இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? அவங்களுக்கு அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லாம தான் வச்சிருங்க. இஸ்ரவேல் சமுதாயம் பயந்ததை போன்று அவர்கள் பயந்திருப்பார்கள். இந்த வார்த்தை வந்து ஈமானிய வெளிப்பாடு. அப்படி கிடையாது, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். அந்த நம்பிக்கை உடனடியாக வழி அறிவித்தார். மூசாவே கைத்தறியால் கடலை அடிப்பீராக. அவர் அடிச்சாரு, கடல் பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் பலைகளை போன்றானது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதல் தேவை அல்லாஹ் ரசூல் மேல நமக்கு நம்பிக்கை வரணும். நாம நம்ம அல்லாஹ் நம்பி இருக்கிறோம், ரசூல் நம்ம நம்பி இருக்கிறோம், முழுமையா நம்புற மாதிரி அறிவுகள் ஆகணும். உதுகுலு ஃபிஸ்ஸின்னி காபா, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்க முழுமையாக நுழைந்து அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? நாம விட்டு அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை நாம் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மைகளை வந்து கண்டிப்பான துனியாவை நாம் அடைய முடியும். இந்த துனியாவுடைய வாழ்க்கை நமக்கு சோதனையாக இருந்தால் கூட அந்த நம்பிக்கை மறுமையில் செய்யும், கண்டிப்பாக பாதுகாக்கும். நாம எப்படி நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம், சொல்லி இருக்கின்றோம். அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் நம்ம எப்படி நம்ப சொல்லுதோ அந்த மாதிரி நாம் நம்பினால் அந்த நம்பிக்கை நமக்கு இந்த உலகத்தில் நம்மளை பாதுகாக்கும், மறுமையில் நமக்கு என்ன செய்யும், பாதுகாக்கும். நம்பிக்கை சில விஷயங்கள் இருக்கு, உலகத்தில் பாதுகாப்பு, மறுமையில் பாதுகாக்கிறது. சில பண்புகள் இருக்கிறது, சில தீய காரியங்களை விடுவது இருக்கிறது. நம்ம முடிந்தவரை நமக்கு முதல் 10 கடைசி 10, இந்த முதல் 10 நாட்களையும் கடைசி 10 நாட்களையும் என்னென்ன விஷயங்கள் நாம பார்க்க முடியும், இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை